ஹலோ மை டியர் மாணவ செல்வங்களா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யூனிட் ரீப்ரொடக்ஷன். அண்ட் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சாப்டர் கவர் ஆகும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். அண்ட் வாங்க நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்குன்னு பார்ப்போம். செலக்ட் த ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டேமன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேமன்னு பார்க்கும்போது தீஸ் ஆர் கோயிங் டு பி யூனிட்ஸ் ஆஃப் ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியம் உடைய யூனிட்ஸை தான் நம்ம ஸ்டேமன்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸ்டேமன் கம்ப்ரைசஸ் ஆஃப் 2 மேஜர் பார்ட்ஸ் கால்ட் ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட். கரெக்ட். ஸ்டேமனை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட் மெயினாக இருக்கும். ஒன்று ஆந்தர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்ட் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஆந்தர் அப்படின்றது இந்த பைலோப்டு ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஆந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறதான் ஆந்தர். அண்டு கீழே இருக்கக்கூடிய இந்த லென்த்தி போர்ஷன் ஸ்டாக், இதுதான் வந்து ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆந்தர் ஃபிலமெண்ட்னு 2 போர்ஷன் சேர்ந்து தான் இந்த ஸ்டேமன். ஸ்டேட்மெண்ட் ஏ கரெக்டு. ஆட் ஒன்னு கேட்குறாங்க இல்லையா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். அ டிப்பிக்கல் ஆஞ்சியோஸ்பர்ம் இஸ் பைலோப்ட். ஆமாம், 2 லோப் இருக்கும். வித் ஈச் லோப் ஹேவிங் 1 தீக்கா. இதுதான் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஒரு லோப்லையும் பார்த்தீங்கன்னா 2 தீக்கா இருக்கும். தீக்கா அப்படின்றது கவரிங்ஸ். ஓகேவா? ஸோ ஈச் லோபில் 2 தீக்கா இருக்கும். இது வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் பி பார்த்தீங்கன்னா தப்பு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் சி, மைக்ரோஸ்பொராஞ்சியா டெவலப் ஃபர்தர் அண்ட் பிகம் போலன் சாக். கரெக்டு தான். மைக்ரோஸ்பொராஞ்சியம் போலன் சாக்காக டெவலப் ஆகி வரும். அண்ட் a typical angiosperm is generally surrounded by 4 wall layers. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆந்தரை பொறுத்த வரைக்கும் 4 வால் லேயர்ஸ் இருக்கும். அதாவது அந்த போலன் சாக் இருக்கு இல்லையா, டிப்பிக்கல் மைக்ரோஸ்பொராஞ்சியம் பொறுத்த வரைக்கும் 4 வால்ஸ் இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் வால்னு பார்க்கும்பொழுது எபிடர்மிஸ் இல்லை எக்ஸோதீசியம், அதுக்கு அடுத்து எண்டோதீசியம், அதுக்கு அடுத்து மிடில் லேயர்ஸ், அண்ட் லாஸ்ட் லேயராக ஆர் லாஸ்ட் வாலாக பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டப்பீட்டம். இதுதான் வந்து 4 டிஃப்ரெண்ட் வால்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்பொராஞ்சியம். ஸோ ஆந்தருடைய வால்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இங்கே ஆட் ஒன்னு கேட்குறது செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அதுதான் பார்த்தீங்கன்னா இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அண்ட் வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மேல் கேமட்டோஃபைட்னு சொல்கிறாங்க. மேல் கேமட்டோஃபைட் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா போலன் கிரெயினை தான் மேல் கேமட்டோஃபைட் அப்படின்னு சொல்கிறோம். போலன் கிரெயின் ரெப்ரசன்ட் மேல் கேமட்டோஃபைட். ஃபீமேல் கேமட்டோஃபைட் இஸ் ரெப்ரசன்டட் பை எம்ப்ரியோ சாக். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். போலன் கிரெயின்ஸ் ஆர் வெல் ப்ரிசர்வ்ட் அஸ் ஃபாசில்ஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்போரோபோலன். போலன் கிரெயினுக்கு மொத்தம் 2 வால் இருக்கும். அவுட்டர் வாலுக்கு பேர் எக்ஸைன், இன்னர் வாலுக்கு பேர் இன்டைன். அவுட்டர் வால் எக்ஸைன் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்போரோபோலன். ஸ்போரோபோலன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான ஒரு மெட்டீரியல். அந்த டஃப்பான மெட்டீரியல் இருக்கிறதுனால தான் போலன் கிரெயின் அழியாமல் ஃபாசில்ஸாகவும் ப்ரிசர்வ் ஆகி இருக்கும். அப்போது எக்ஸைன் கண்டெய்ன்ஸ் ஸ்போரோபோலன் அண்ட் ஸ்போரோபோலன் இருக்கிறதுனால போலன் கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாசில்ஸாக ப்ரிசர்வ் ஆகுது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2, பார்த்தீனியம் இஸ் கேப்பபிள் ஆஃப் காசிங் போலன் அலர்ஜி. இந்த போலன் கிரெயின் பார்த்தீங்கன்னா 25 50 மைக்ரோமீட்டர் தான் இருக்கும். விச் மீன்ஸ் ரொம்ப சின்னோண்டு ஸ்ட்ரக்சர்ஸ். இதெல்லாம் நம்ம மூச்சு இழுக்கும் பொழுது நம்மளுடைய மூச்சு காத்தோட உள்ளே சேர்ந்து போயிடலாம். ஓகேவா? ஸோ அப்படி உள்ளே போச்சு அப்படின்னா நமக்கு சில அலர்ஜிஸ் கிரியேட் ஆகும். அந்த மாதிரியான அலர்ஜிஸை தான் போலன் அலர்ஜி அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ பி ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். பார்த்தீனியம் அப்படின்ற கேரட் கிராஸ் பார்த்தீங்கன்னா இந்த போலன் அலர்ஜியை காஸ் பண்ணும். இட் கேன் ஈவன் லீட் டு ஆஸ்மா மாதிரியான சில ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸையுமே கிரியேட் பண்ணும். ஓகேவா? அடுத்து பியும் கரெக்ட். சி ஸ்டேட்மெண்ட், இன் ஓவர் 60% ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் போலன் கிரெயின் ஆர் ஷெட்டட் 3 செல்டு கண்டிஷன். இல்லை, 60% ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் போலன் கிரெயின் இஸ் ஷெட்டட் 2 செல்டு கண்டிஷன். ஓகேவா? இது என்னது 2 செல்டு கண்டிஷனாக? ஒன்றும் இல்லை, போலன் கிரெயினில் 2 செல்ஸ் இருக்கும் இல்லையா, ஒன்று வெஜிடேட்டிவ் செல், இன்னொன்று ஜெனரேட்டிவ் செல். ஸோ போலன் கிரெயின் கிட்டத்தட்ட 60% ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் வெஜிடேட்டிவ் செல், ஜெனரேட்டிவ் செல்னு 2 செல்டு கண்டிஷனில் தான் போலன் கிரெயின் உருவாக்கப்படும். மீதி இருக்கக்கூடிய 40% ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் 3 செல்டு கண்டிஷன் இருக்கும். அதாவது ஒரு வெஜிடேட்டிவ் செல் பார்ப்போம், அது இல்லாமல் 2 மேல் கேமெட்ஸாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ அவங்க 2 ஜெனரேட்டிவ் செல், 2 மேல் கேமெட்ஸை கொடுக்கும். ஸோ இங்கே சி தான் பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட். ஏன்னா சியில் வந்து 3 செல்டு ஸ்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. அது 3 செல்டு ஸ்டேஜ் கிடையாது, 2 செல்டு ஸ்டேஜ். அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், இன் ரைஸ் வீட் போலன் கிரெயின்ஸ் லூஸ் வயபிலிட்டி வித்தின் 30 minutes ஆஃப் their ரிலீஸ். கரெக்ட் தான். ரைஸ் மாதிரியான பிளான்ஸ்லாம் போஏசிஏ மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின் ரிலீஸ் ஆகி அடுத்த 30 நிமிஷத்தில் போயிட்டு ஃபீமேல் ஸ்டிக்மா வந்து ரீச் பண்ணி ஆகணும். அப்படி ரீச் பண்ணலை அப்படின்னா அந்த போலன் கிரெயின் தன்னுடைய வயபிலிட்டியை இழந்துடும். அதாவது அதனுடைய ஃபங்க்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இழந்துடும். கிட்டத்தட்ட ஒரு டெட் மெட்டீரியல் மாதிரி மாறிடும் அந்த போலன் கிரெயின். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். ஸோ இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. சி ஆப்ஷன் தான் இதுக்கான ரைட் ஆன்சர். அடுத்து, as the anther develops, the cells of sporogenous tissue undergoes meiotic divisions to form microspore tetrads. What would be the ploidy of the cells of the tetrad? கேட்குறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஷின் தான். த ஆந்தர் டெவலப் ஆகுதான். ஆந்தர் டெவலப் ஆகும்பொழுது என்ன நடக்குது? ஸ்போரோஜினஸ் டிஷ்யூஸ் அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன்ஸ்
டு கிவ் ரைஸ் டு திஸ் மைக்ரோஸ்போர் டெட்ராட். ஸோ இது ஆக்சுவலாக எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போரோஜினஸ் டிஷ்யூலேருந்து யார் உருவாகுவாங்கன்னா மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் வருவாங்க. ஓகேவா? மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மியோசிஸ் அண்டர்கோ பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மியோசிஸ் நடந்தது அப்படின்னா மைக்ரோஸ்போர் மதர் செல்லோடைய ப்ளாய்டி 2n. மைக்ரோஸ்போர் மதர் செல் என்ன ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுறாங்க? மியோசிஸ் அண்டர்கோ பண்ணி அவங்க என்ன உருவாக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போர்ஸ் உருவாக்குவாங்க. எத்தனை மைக்ரோஸ்போர்ஸ் உருவாக்குறாங்க? 4 மைக்ரோஸ்போர்ஸ் உருவாக்குவாங்க. ஓகேவா? இந்த 4 மைக்ரோஸ்போரும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி போலன் கிரெயினாக ஃபார்ம் ஆகிடும். இது 2n. மியோசிஸ் அண்டர்கோ பண்ணுச்சு அப்படின்னா இவங்களோட ப்ளாய்டி என்னவா இருக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. இவங்க 4 பேரையும் கலெக்டிவாக நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா 1 மைக்ரோஸ்போர் டெட்ராட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? கலெக்டிவாக ஒரு மைக்ரோஸ்போர் டெட்ராட், அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவலாக 4 மைக்ரோஸ்போர்ஸ். சரியா? 4 மைக்ரோஸ்போர்னு சொல்லலாம், இல்லை ஒரு மைக்ரோஸ்போர் டெட்ராட்னு சொல்லலாம். இப்போ கேட்டிருக்க கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வாட் வுட் பி த ப்ளாய்டி ஆஃப் செல்ஸ் ஆஃப் த டெட்ராட்? இந்த டெட்ராடுக்கு என்ன ப்ளாய்டி இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இங்கே காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 செல் இருக்குது. 4 செல்லும் இதெல்லாம் மியாசிஸ் அண்டர்கோ பண்ணுச்சுல, அப்போ 2nங்கிறது என்னவா மாறிடும்? n. இது எல்லாமே n மாறிடும். அப்போ 4 n வருது. ஒரு மைக்ரோஸ்போர்லையும் ப்ளாய்டி ஒரு n, அதாவது ஹாப்ளாய்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஸ்போர் டெட்ராடில் எத்தனை செல் இருக்கும்? 4 செல் இருக்கும். அப்போ 4n வருமா அப்படின்றதான் ஒரு கன்ஃபியூஷன். இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பாடியில் பல ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது. நம்மளுடைய ப்ளாய்டி வெறும் டிப்ளாய்டு தான், நம்ம ட்ரில்லியன் ப்ளாய்டின்னு சொல்கிறது கிடையாது இல்லையா? அப்போது இங்கே 4 செல் உருவாயிருந்ததுனாலும் நம்ம இதனுடைய ப்ளாய்டியை டெட்ராப்ளாய்டு 4n சொல்ல மாட்டோம். என்னன்னு சொல்கிறோம்னா ஹாப்ளாய்டு அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகேவா? ப்ளாய்டி அப்படின்றது நம்பர் ஆஃப் செட் ஆஃப் குரோமோசோம் the cells has or organism has. set of chromosome, number of set of chromosome தான் ப்ளாய்டின்னு சொல்கிறோம். இவங்க கிட்ட, அதாவது இந்த மைக்ரோஸ்போர் கிட்ட ஒரே ஒரு செட் இருக்கும், அதனால தான் அது ஹாப்ளாய்டு. நம்மளுடைய பாடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 செட் இருக்கும், அதனால் நம்ம டிப்ளாய்டு. எண்டோஸ்பம்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 செட் இருக்கும், அதனால் அது ட்ரிப்ளாய்டு. ஓகேவா? ஸோ ப்ளாய்டின்றது எத்தனை செட் ஆஃப் குரோமோசோம், எத்தனை நம்பர் ஆஃப் குரோமோசோம் இல்லை. இப்போ நம்ம கிட்ட 2 செட்டில் ஒரு செட்டு 23, இன்னொரு செட்டு 23. அப்பா கொடுத்த 23, அம்மா கொடுத்த 23. 2 செட்டு வச்சிருக்கிறதுனால தான் நம்மள டிப்ளாய்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆல்சோ ரெஃபர்டு டு அஸ் மெகாஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. மெகாஸ்பொராஞ்சியா யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? கார்பல் அப்படின்றது யாருன்னா கைனீஷியம் இருக்கு இல்லையா? கைனீஷியமுடைய யூனிட்ஸை தான் நம்ம கார்பல் இல்லைனா பிஸ்டில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? கார்பல் ஆர் பிஸ்டில் ரெண்டுத்தையுமே சினானிமஸாக யூஸ் பண்ணலாம். நிறைய கார்பல் இருந்தால் பாலிகார்பலரி, இதே ஒரே ஒரு கார்பல் இருந்தால் மோனோ கார்பலரி. ட்ரூப் ஃப்ரூட்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் சிங்கிள் கார்பல்லேருந்து டெவலப் ஆகிருக்கும். அண்ட் இந்த கார்பல்ஸ் எல்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா சின் கார்பஸ், பிரிஞ்சு இருந்ததுன்னா அப்போ கார்பஸ். ஓகேவா? கார்பல்ஸ் ஃபியூஸ்டுனா சின் கார்பஸ், சின்னுனா ஃபியூஸ்டுன்னு அர்த்தம். ஓகேவா? இதே கார்பல் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம அப்போ கார்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கார்பல் ஆர் பிஸ்டல்னு கொடுத்துருக்காங்க. கார்பல் பிஸ்டல்னா நம்ம மெகாஸ்பொராஞ்சியம்னு சொல்ல மாட்டோம். ஓவரியையும் மெகாஸ்பொராஞ்சியம்னு சொல்ல மாட்டோம். ஓவியூவில் மெகாஸ்பொராஞ்சியம்னு சொல்கிறோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓவியூல் வந்து மெகாஸ்பொராஞ்சியம்னுட்டும். அண்ட் மைக்ரோஸ்பொராஞ்சியா போலன் சாக்ஸாக டெவலப் ஆகி வரும். போலன் சாக்ஸை சம்டைம்ஸ் இன்டெரக்டாக நம்ம மைக்ரோஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மைக்ரோஸ்பொராஞ்சியா யாரை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் போலன் சாக். இது கூடவே இன்னும் 2 பாயிண்ட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். போலன் கிரெயினுங்கிறது யாரை ரெப்ரசன்ட் பண்ணும்? மேல் கேமெட்டோஃபைட். நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கேமெட்டுக்கும் கேமெட்டோஃபைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ். கேமெட்டோஃபைட்லேருந்து தான் கேமெட் வரும். ஓகேவா? ஸோ மேல் கேமெட்டோஃபைட் யார்? போலன் கிரெயின். மேல் கேமெட்ஸ் தனியாக இருக்கும். ஃபீமேல் கேமெட்டோஃபைட் யார்? எம்ப்ரியோ சாக். ஃபீமேல் கேமெட் யார்? எக்ஸெல். ஓகேவா? ஸோ இங்கே இதுக்கான ஆன்சர் 4th ஆப்ஷன் ஓவியூல். ஃபைண்ட் த இன்கரெக்ட் மேட்ச்னு கேட்குறாங்க. ஸோ இன்கரெக்ட் மேட்ச்னு பார்க்கும்பொழுது யாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் எம்ப்ரியோ சாக் ஃபீமேல் கேமெட்னு சொல்லியிருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு இன்கரெக்ட் மேட்ச் தான். ஏன்னா எம்ப்ரியோ சாக்ன்றது யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். அதாவது எம்ப்ரியோ சாக் வந்து கேமெட்டு கிடையாது. எம்ப்ரியோ சாக்லேருந்து கேமெட் ரிலீஸ் ஆகும், அரல்ஸ் கேமெட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எம்ப்ரியோ சாக்லேருந்து வர கேமெட் வேறு யாரும் இல்லை, எக்ஸெல். எக்ஸெல்லுங்கிறது ஃபீமேல் கேமெட்டு, எம்ப்ரியோ சாக்ன்றது ஃபீமேல் கேமெட்டோஃபைட். ஸோ இன்கரெக்ட் மேட்ச்னு கேட்குறாங்க. இன்கரெக்ட் மேட்ச்னா அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கான ஆன்சர். எம்ப்ரியோ சாக்ன்றது ஃபீமேல் கேமெட்டை ரெப்ரசென்ட் பண்ணல, கேமெட்டோஃபைட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்து பி, போலன் கிரெயின் மேல் கேமெட்டோஃபைட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ தான் நம்ம பார்த்தோம். சலாசா பேசல் பார்ட் ஆஃப் ஓவியூல ரெப்ரசென்ட் பண்ணுது. சலாசாங்கிறது
பார்ட் ஆஃப் ஓவியூல். ஓவியூலுடைய பேசல் பார்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது செலாசா. கரெக்டு தான். ஓகேவா. அண்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் மைக்ரோபைல். ஓகேவா. மைக்ரோபைலுங்கிறது டாப் போர்ஷனையும் அண்ட் செலாசா பேசல் போர்ஷனையும் ரெப்ரசன்ட் பண்ணும். ஆனால் நம்ம பார்த்துட்டு இருக்க டைப் ஆஃப் ஓவியூல்லாம் செலாசா மேலே வரும். அது எப்படி பேசல் போர்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஆக்சுவலாக முதல்ல உருவான சில ஓவியல்ஸில் உங்களுக்கு மைக்ரோபைலா 2 டாப்லையும் செலாசா பேஸ்லையும் இருக்கும். ஸோ டயக்ராம் நான் கூட காமிக்கிறேன். இந்த டைப் ஆஃப் ஓவியலை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஆர்த்தோட்ரோஃபஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஆர்த்தோட்ரோஃபஸ் தான் இந்த டைப் ஆஃப் ஓவியல். இந்த டைப் ஆஃப் ஓவியலில் செலாசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் வந்துடும். டாப்பில் வர்றதுனால செலாசா பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்துடும். பாட்டமில் வந்துடுறதுனால பேசல் பார்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். அண்ட் பிளான்ட் அதனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த மைக்ரோபைலா 2 கீழையும் செலாசா 2 மேலையும் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸில் காமனாக பார்க்கக்கூடியது அனாட்ரோஃபஸ். அந்த அனாட்ரோஃபஸோட டயக்ராம் தான் நீங்கள் புக்கில் பார்க்குறீங்க. அனாட்ரோஃபஸ் ஓவியல் தான் அதிகமாக ஆஞ்சியோஸ்பம்ஸில் நம்மளால் பார்க்கலாம். ஓகே. கிட்டத்தட்ட 82% ஆஃப் ஆஞ்சியோஸ்பமில் அனாட்ரோஃபஸ் ஓவியல் தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீன்றது செலாசா ரெப்ரசன்ட் பேசல் பார்ட்டு கரெக்டு. எக் அப்பாரட்டஸ் பார்த்தீங்கன்னா 3 செல் கரெக்டு தான். எக் அப்பாரட்டஸில் 3 செல் இருக்கும். யார் அந்த 3 செல்? 2 சினர்ஜிடு, அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு எக் செல். இவங்க 3 செல்ஸும் சேர்ந்து தான் எக் அப்பாரட்டஸை கிரியேட் பண்ணுறாங்க. எம்ப்ரியோ சாக்னா 7 செல்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ரிமூவல் ஆஃப் ஓவியூல்ஸ் ஃப்ரம் த ஃப்ளவர் இஸ் கால்டு எமாஸ்குலேஷன். இது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். எமாஸ்குலேஷனுங்கிறது ரிமூவல் ஆஃப் ஆந்தர் பார்ட்ஸ், மேல் பார்ட்டை ரிமூவ் பண்ணுறதா எமாஸ்குலேஷன் சொல்கிறோம். ஓவியூல் ரிமூவ் பண்ணுறது கிடையாது. அடுத்து பி ஸ்டேட்மெண்ட், ஃபவுல் ஆர்டர் ஃப்ளார்ஸ் ஆர் நாட் பாலினேட்டட் பை இன்செக்ட்ஸ். நோ, ஃபவுல் ஆர்டர் ஃப்ளார்ஸ்லாம் இன்செக்ட்ஸ்னால பாலினேட் பண்ணப்படும். எஸ்பெஷலாக சர்டன் டைப் ஆஃப் ஃப்ளைஸு, பக்ஸு, பீட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாலினேஷனை கேரி அவுட் பண்ணி கொடுக்கும். அண்ட் சி, எண்டோஸ்பம் டெவலப்மெண்ட் ப்ரிசீட்ஸ் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா சரியான ஸ்டேட்மெண்ட் தான். முதல்ல யார் டெவலப் ஆவாங்கன்னா எண்டோஸ்பம் டெவலப் ஆகும். எண்டோஸ்பம்ங்கிறது ஃபுட் மெட்டீரியல். எண்டோஸ்பம் டெவலப் ஆனதுக்கு அப்புறமா எம்ப்ரியோ டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா. ஃபஸ்ட்டு சாப்பாடு ரெடி ஆகணும், அப்புறம் தான் லைஃப் ரெடி ஆகும். ஸோ இந்த இருக்கு இல்லையா, டபுள் ஃபர்டிலைசேஷனில் பார்க்கும்பொழுது 2 ஈவெண்ட் நடக்கும். ஒன்று சின்கேமி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபியூஷன். ட்ரிபிள் ஃபியூஷனுடைய ரிசல்ட்டாக நமக்கு ப்ரைமரி எண்டோஸ்பம் செல் கிடைக்கும். சின்கேமியோட ரிசல்ட்டாக நமக்கு ஜைகோட்டு கிடைக்கும். ஸோ ஜைகோட்டு ப்ரைமரி எண்டோஸ்பம் செல். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஜைகோட்டு ப்ரைமரி எண்டோஸ்பம் செல்லுன்னு பார்க்கும்பொழுது ஜைகோட்டு எம்ப்ரியோவாக டெவலப் ஆகும். ப்ரைமரி எண்டோஸ்பம் செல் எண்டோஸ்பமாக டெவலப் ஆகும். இந்த ஈவெண்ட் தான் ஃபஸ்ட்டு நடக்கும், இந்த ஈவெண்ட்டு நெக்ஸ்ட்டு நடக்கும். ஓகேவா. ஸோ அப்படி பார்த்தோன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அதான் கேட்குறாங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா பாலினேஷன் ஆல்வேஸ் கேரண்டிஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் டைப் ஆஃப் போலன். பாலினேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த டைப் ஆஃப் போலன் வேணாலும் போயிட்டு செட்டில் ஆகலாம். ஒரு ஸ்டிக்மா இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டிக்மாவில் எந்த போலன் வேணாலும் போயிட்டு செட்டில் ஆகலாம். இந்த குறிப்பிட்ட போலன் தான் போய் செட்டில் ஆகும்னு நம்மளால் கேரண்டி பண்ண முடியாது. இட் டு நாட் கேரண்டி ஆர் டஸ் நாட் கேரண்டி த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் டைப் ஆஃப் போலன். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஐடென்டிஃபை த கரெக்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் பிலோ த லெவல் ஆஃப் காட்லெட்டன் இஸ் ஹைப்போகாட்டைல்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு ரைட் ஸ்டேட்மெண்ட் தான். அந்த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் பிலோ த காட்லெட்டன் லெவல்ஸை நம்ம ஹைப்போகாட்டைல்னும், அபவ் த லெவல்ஸை வி கால் இட் அஸ் எபிகாட்டைல் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸ்டேட்மெண்ட் ஏ கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் ஏ கரெக்ட்னாலே உங்கள் ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பட் எனிஹவ் நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் டெவலப் ஒன்லி ஃப்ரம் ஓவரி அண்ட் ஆர் கால்டு ஃபால்ஸ் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் டெவலப்ஸ் ஃப்ரம் ஓவரி வரைக்கும் கரெக்ட். அதை நம்ம என்ன டைப் ஆஃப் ஃப்ரூட்னு சொல்கிறோம்? ட்ரூ ஃப்ரூட்னு சொல்கிறோம். ஓவரி இல்லாமல் மற்ற பார்ட்லேருந்து டெவலப் ஆகுது, இல்லை மற்ற பார்ட்டும் சேர்ந்து ஓவரி கூட டெவலப் ஆகுது அப்படின்னா இதுதான் நம்ம ஃபால்ஸ் ஃப்ரூட்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அப்போ பி பார்த்தீங்கன்னா தப்பான ஸ்டேட்மெண்ட். பி தப்புனா என்னென்ன ஆப்ஷன்ஸை தூக்கிட முடியும்? செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷனை நம்மளால் தூக்கிட முடியும். மீதி இருக்கக்கூடியது 2 ஆப்ஷன். இதுலேருந்தே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா உங்களுக்கு ஏ கரெக்டுன்னு தெரிஞ்சிருச்சு, அடுத்து பி தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி பார்த்தோன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். எதுக்கும் மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபார்மேஷன் ஆஃப் சீட்ஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் இஸ் கால்ட் அப்போமிக்சிஸ். ஃபார்மேஷன் ஆஃப் சீட்ஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷனை அப்போமிக்சிஸ்ன்னு தான் சொல்கிறோம். இதே ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷனை வி கால் இட் அஸ் பார்த்தினோகார்பி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ சி ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்ட். அக்கரன்ஸ் ஆஃப் மோர் தென் 1 எம்ப்ரியோ இன் சீட் இஸ் கால் பாலி எம்ப்ரியானி. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். மல்டிபிள் எம்ப்ரியோ இருக்கிறது பாலி எம்ப்ரியானின்னு சொல்கிறோம். சிட்ரஸில் தான் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த வால் ஆஃப் த ஓவரி டெவலப்ஸ் இன்டு வால் ஆஃப் ஃப்ரூட் கால்டு பெரிஸ்பம். இது பெரிஸ்பம் கிடையாது, பெரி கார்ப்புன்னு வரணும். ஓகேவா. பெரிஸ்பம் அப்படின்றது நம்ம அந்த பர்சிஸ்டன்ட் நியூசெல்லஸ் சீட்ஸில் பார்த்தீங்கன்னா நியூசெல்லஸ் அடியாமல் அப்படியே இருக்கிறது தான் பெரிஸ்பம்னு சொல்லுவோம். பெரி கார்ப்புன்றதா ஃப்ரூட்டோடைய வால்ஸ். ஓகே. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் ஏல என்ன சொல்கிறாங்கன்னா டபுள் ஃபர்டிலைசேஷன் இஸ் அப்சர்வ்ட் ஒன்லி இன் ஆஞ்சியோஸ்பம்ஸ். கரெக்ட் தான். டபுள் ஃபர்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பம்ஸில் மட்டும்தான் நடக்கும்.
காரணம் இங்கே தான் வந்து 2 ஈவெண்ட்டுமே பாசிபிள். ஒன்று ட்ரிபிள் ஃபியூஷன், இன்னொன்று சின்கேமி. ஓகேவா? ஈவெண்ட்டும் நீங்கள் இதில் ஜிம்னோஸ்பம்ஸில் பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்லாம் ரிலீஸ் நடந்தாலும் ஜிம்னோஸ்பம்ஸ்லேயும் போலன் ரிலீஸ் இருக்கும், ஆஞ்சியோஸ்பம்ஸ்லேயும் போலன் கிரெயின் ரிலீஸ் இருக்கும். ஆனால் அந்த டபுள் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட் ஆஞ்சியோஸ்பம்ஸ்க்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நேச்சர். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் பி, டியூரிங் டபுள் ஃபர்டிலைசேஷன் ஒன் மேல் கேமெட் ஃபியூசஸ் வித் எக்ஸெல், கரெக்ட். அதை சின்கேமின்னு சொல்கிறோம். அதர் ஃபீமேல் கேமெட் ஃபியூசஸ் வித் சென்ட்ரல் செல், இது தப்பு. ஏன்னா ஒரு மேல் கேமெட் எக்ஸலோட ஃபியூஸ் ஆகிறது சின்கேமினும், அனதர் மேல் கேமெட் சென்ட்ரல் செல்லோட ஃபியூஸ் ஆகணும். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபீமேல் கேமெட் சென்ட்ரல் செல்லோட ஃபியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் ஏ கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் பி பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஈச் seminiferous tubule is lined on its inside by 2 types of cells called as what and what சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹியூமனுடைய மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் there is a structure called as testis. டெஸ்டிஸ்ன்றது ஸ்க்ராட்டம்ன்ற சாக்குள்ள தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இப்போ இந்த டெஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி கண்டெய்னிங் ஆல்மோஸ்ட் ஒரு 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அந்த 250 கம்பார்ட்மெண்ட்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டெஸ்டிகுலார் லாபியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டெஸ்டிகுலர் லாபியூல்ஸ் கிட்டத்தட்ட 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு டெஸ்டிஸ்லையும் 2 டெஸ்டிஸில் இருக்கிறதுனால டோட்டலாக 500 டெஸ்டிகுலர் லாபியூல்ஸ் இருக்கும். இந்த டெஸ்டிகுலர் லாபியூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா they will be containing 1 to 3 highly coiled seminiferous tubules. அதாவது இதுக்கு உள்ள இந்த டெஸ்டிகுலர் லாபியூல்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா காயில் ஆகக்கூடிய டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதான் டியூபியூல்ஸ்னு சொல்கிறோம். இந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 to 3 டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுக்கு பேர் செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் தான் அதுக்கான நேம். இந்த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் 1 to 3 ப்ரெசென்ட்டாக இருக்கும். இப்போ கொஸ்டின் பாருங்கள், ஈச் செமினிஃபெரஸ் டிபியூல் இஸ் லைன்ட் ஆன் த இன்சைட் பை 2 types ஆஃப் செல்ஸ் கால்ட் வாட் அண்ட் வாட்ன்றாங்க. செமினிஃபெரஸ் டிபியூல்குள்ளே இருக்கக்கூடிய 2 types ஆஃப் செல்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேல் ஜெர்ம் செல்ஸ், இன்னொன்று செர்டோலி செல்ஸ். ஸோ இந்த 2 types ஆஃப் செல்ஸ் தான் இதுக்குள்ளே ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதாவது செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ்குள்ளே ப்ரெசென்ட்டாக இருக்கும். மேல் ஜெர்ம் செல்ஸ்லேருந்து என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் ஜெர்ம் செல்க்கான இன்னொரு நேம் ஸ்பெர்மட்டோகோனியா. ஸ்பெர்மட்டோகோனியாவிலேருந்து என்ன உருவாகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் செல்ஸ் உருவாகும். மேல் ஜெர்ம் செல்ஸ் வில் கிவ் ரைஸ் டு ஸ்பெர்ம் செல்ஸ். அண்ட் செர்டோலி செல்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் கொடுக்கும். யாருக்குன்னா ஜெர்ம் செல்ஸுக்கும் ஆஸ் வெல் அஸ் டெவலப்பிங் ஸ்பெர்ம்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணுறது இந்த செர்டோலி செல்ஸ். ஸோ செமினிஃபெரஸ் டிபியூல் இஸ் லைன்டு பை மேல் ஜெர்ம் செல்ஸ் அண்ட் செர்டோலி செல்ஸ். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ரைட் ஆன்சர். ஃபைண்ட் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஸ்பெர்மட்டோகோனியா ஃபார்ம் ஆகும். அதாவது மேல் ஜெர்ம் செல்ஸ் கிரியேட் ஆகும். அதுக்கடுத்து ப்ரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ், அதுக்கடுத்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ், தென் ஸ்பெர்மாட்டிட்ஸ் கிரியேட் ஆகும், தென் ஸ்பெர்மட்டோசோவா கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி. அதே போல் நீங்கள் அந்த ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா ஊஜெனசிஸ் இருக்கும். ஊஜெனசிஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஊகோனியாவிலேருந்து ப்ரைமரி ஊசைட் வரும், ப்ரைமரி ஊசைட்லேருந்து செகண்டரி ஊசைட், தென் ஓவம் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஆர்டர்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையா டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாமினேஷன்லேயே அடிக்கடி வந்து இந்த சீக்வன்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தோடைய சீக்வன்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஹியூமன் ஃபிசியாலஜியில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரியில் அந்த சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஹீமோடயாலிசிஸ் சீக்வன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இது மேல் கெமட்டோஃபைட் போலன் கிரெயின் டெவலப் ஆகுது இல்லையா, அந்த சீக்வன்ஸ் பாருங்கள். அப்புறம் ஆர்டிபிசிஆர் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், இதுக்கான சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிபிசிஆர்னா பிசிஆர் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் சொல்கிறேன். ஸோ அதுக்கான சீக்வன்ஸ் அந்த ஆர்டரை எந்தெந்த ஆர்டரில் எப்படி போகுதுன்றது தெரியணும். ஏன்னா டேரெக்டாகவே இதெல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு இந்த ஆர்டர் எப்படி இருக்கும். அதே மாதிரி இது முக்கியமாக பிளாஸ்மோடியம் இன்ஃபெக்ஷன் இருக்கும் இல்லையா, மாஸ்கிட்டோஸில் எப்படி டெவலப் ஆகுது, ஹியூமன்ஸில் எப்படி டெவலப் ஆகுதுன்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன் இஸ் நாட் ரிலீஸ்டு பை த பிளாசண்டான்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பிளாசண்டா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டோக்ரைன் டிஷ்யூவாகவும் சம்டைம்ஸ் ஆக்ட் ஆகும். ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ணும், ஹியூமன் பிளாசண்டல் லாக்டோஜன் ப்ரொடியூஸ் பண்ணும், ஆஸ் வெல் அஸ் ஹியூமன் க்ரானிக் கொனாடோட்ரோஃபின்ஸ் ரெடியூஸ் பண்ணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா சர்டைன் ப்ரொஜெஸ்டோஜன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். எதை ப்ரொடியூஸ் பண்ணாதுன்னு கேட்குறாங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணாதது ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ரிலாக்சன். ரிலாக்சனுங்கிறது ஓவரி ரிலீஸ் பண்ணும். இட் இஸ் நாட் ரிலீஸ்டு பை பிளாசண்டா. ஓகேவா? ரிலாக்சன் ரிலீஸ்டு பை ஓவரி, எஸ்பெஷலி லேட்டர் பார்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்போ ரிலாக்சன் ரிலீஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன் ஆக்ட்ஸ் ஆன் த யூட்ரைன் மசில்ஸ் அண்ட் காசஸ் ஸ்ட்ராங் யூட்ரைன் கான்ட்ராக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ கான்ட்ராக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடியது, அதாவது அந்த ஃபீட்டஸ் டெலிவர் பண்ணக்கூடிய அந்த ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்ச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்ச்சுரேஷன் அப்படின்ற ஈவெண்ட் அப்படின்றது என்னென்னா குழந்தை டெலிவர் ஆகுது, டெலிவரி ஆஃப் த ஃபீட்டஸ். ஸோ இந்த டெலிவரி ஆஃப் த ஃபீட்டஸ்க்கு யூட்ரைன் கான்ட்ராக்ட் ஆகணும். இந்த கான்ட்ராக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இட் லீட்ஸ் டு சைல்டு பர்த்.
இது கான்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது குழந்தை பிறக்கிற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டெவலப்டு ஃபீட்டஸ் கிட்ட இருந்தும் ஆஸ் வெல் அஸ் பிளாசண்டால இருந்தும் சிக்னல்ஸ் வரும். என்ன சிக்னல்ஸ்னால் மைல்டான கான்ட்ராக்ஷன்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும். சின்ன சின்ன கான்ட்ராக்ஷன்ஸாக வர வர இந்த ஃபினாமினனை பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம். என்ன ரிஃப்ளெக்ஸ்னால் ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். எஜெக்ஷனாக வெளியில் அனுப்புறது, ஃபீட்டஸ்னால் அந்த குழந்தையை வெளியில் அனுப்புறதுக்காக அந்த யூட்ரஸில் பார்த்தீங்கன்னா ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் க்ரியேட் ஆகும். அண்ட் இந்த ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்லேருந்து இன்னும் அதிகமாக என்ன நடக்க ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆக்சிடோசின் பார்த்தீங்கன்னா செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஆக்சிடோசின் ஆக்சுவலாக க்ரியேட் பண்ணக்கூடிய கிளாண்டுன்னு பார்க்கும்பொழுது இவங்க ஹைப்போதலாமஸ்லேருந்து பிட்யூட்ரி கிளாண்ட் வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகி வெளியில் அனுப்பப்படும். ஆக்சிடோசின் அதிகமாக இதெல்லாம் வந்து ஃபீமேலோடைய பிட்யூட்ரி கிளாண்டில் செக்ரீட் ஆகும். ஆக்சிடோசின் அதிகமாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன்ஸ் இன்னுமே அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்ட்ராங்கர் கான்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படும் அண்ட் இவென்ச்சுவலாக சைல்டு பர்த்தும் நடக்கும். அண்ட் ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டே த மில்க் ப்ரொடியூஸ்ட் டியூரிங் த இனிஷியல் ஃபியூ டேஸ் ஆஃப் லாக்டேஷன் இஸ் கால் கொலஸ்ட்ரம். கரெக்டாக தான், ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்கக்கூடிய மில்கி ஃப்ளூயிட் வரும். ஸோ அதுதான் வந்து வி கால் இட் அஸ் கொலஸ்ட்ரம். அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி ஹைலி ரிச் இன் ஆன்டிபாடிஸ். ஓகேவா? ஸோ அது வந்து இம்யூன் சிஸ்டமாக டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ பார்த்தீங்கன்னா சரியான ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் பி, colostrum contains several antibodies absolutely essential to develop resistance, which is an example of active immunity. இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இம்யூனிட்டி கிடையாது, இது ஒரு ஃபார்ம் ஆஃப் பாசிவ் இம்யூனிட்டி. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்த சாப்டரில் பாசிவ் ஆக்டிவ் இம்யூனிட்டி பற்றிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி இருக்கும். ஸோ அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கொலஸ்ட்ரம் அப்படின்ற மதர்ஸ் மில்க் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு இன்டியூஸ் பாசிவ் இம்யூனிட்டி. பாசிவ் இம்யூனிட்டி ஆக்டிவ் இம்யூனிட்டியில் நம்ம அந்த சாப்டரில் பார்ப்போம். இப்போதைக்கு இட் இன்டியூசஸ் பாசிவ் இம்யூனிட்டின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஐடென்டிஃபை த கரெக்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் ஏ, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஸ்டார்ட்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டி டியூ டு சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் இன் த செக்ரீஷன் ஆஃப் கொனாடோட்ரோஃபின் ரிலீசிங் ஹார்மோன். கரெக்ட் தான். இந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆக ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இந்த கேஸ் ஆஃப் மேல். ஓகேவா? அடுத்து இந்த கொனாடோட்ரோஃபின் ரிலீசிங் ஹார்மோன் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் தலாமஸ் விச் இஸ் பிரசன்ட் அபோவ் த பிட்யூட்டரி கிளாண்ட். பார்க்க ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் மாதிரியே இருக்கும், ஆனால் அது தலாமஸ்லேருந்து கிரியேட் ஆகாது. இட் இஸ் செக்ரீட்டட் ஃப்ரம் ஹைப்போதலாமஸ். ஓகேவா? கொனாடோட்ரோஃபின் ரிலீசிங் ஹார்மோனுங்கிறது பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்டை வந்து இன்னும் சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு, கொனாடோட்ரோஃபின்ஸுங்கிறது சிந்தசைஸ் பண்ணுறது பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த கொனாடோட்ரோஃபின்ஸை நீ இன்னும் நிறையா சிந்தசைஸ் பண்ணணும் அப்படின்னு யார் ஹார்மோன்ஸை கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ் வில் சிந்தசைஸ் கொனாடோட்ரோஃபின் ரிலீசிங் ஹார்மோன். இந்த கொனாடோட்ரோஃபின் ரிலீசிங் ஹார்மோன் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு போயிட்டு நீ இன்னும் கொனாடோட்ரோஃபின்ஸை இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இது ஒரு ப்ரொமோட்டிங் ஹார்மோன். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் பி பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட், ஏன்னா அது தலாமஸ் கிடையாது, ஹைப்போதலாமஸ். அப்போ ஏ கரெக்ட், பி தப்பு. அப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான ஆன்சர். பட் அதர் ஆப்ஷன்ஸும் பார்ப்போம். லியூட்னைசிங் அது ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். லியூட்னைசிங் ஹார்மோன் இன் மேல்ஸ் ஆக்ட் ஆஸ் லேடிக் செல்ஸ் விச் ஸ்டிமுலேட்ஸ் த செக்ரீஷன் ஆஃப் ஆண்ட்ரோஜன்ஸ். இது கரெக்டு தான். லேடிக் செல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ரோஜன் செக்ரீஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் மேல்ஸில். அண்ட் லியூட்னைசிங் ஹார்மோன் இன் ஃபீமேல்ஸ் ஹெல்ப்ஸ் இன் த ரப்ச்சர் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிகல் அண்ட் தேர்பை ரிலீஸ் ஓவம். இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓவம் ரிலீஸ்க்கு இந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எசென்ஷியலாக இருக்கும். அண்ட் த ஃபர்ஸ்ட் மென்சுரேஷன் பிகின்ஸ் அட் பியூபர்ட்டி. ஃபீமேல்ஸில் பியூபர்ட்டியில் தான் பிகின் ஆகும் அண்ட் இஸ் கால்டு மெனோபாஸ். மெனோபாஸ் கிடையாது, திஸ் இஸ் கால்ட் மெனார்கி. ஓகேவா? மெனோபாஸுங்கிறது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கம்ப்ளீட்டாக பர்மனெண்ட்டாக எண்ட் ஆகக்கூடிய கண்டிஷன் தான் மெனோபாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஏ கரெக்டு, சி கரெக்டு, டி கரெக்டு. வெரஸ் பியும் ஈயும் தப்பு. பியில் ஏன் தப்புனா அது தலாமஸில் ஹைப்போதலாமஸ், இ ஏன் தப்புனா அது மெனோபாஸில் மெனார்கி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் as காப்பர் ரிலீசிங் ஐயூடின்னு சொல்கிறாங்க. ஐயூடி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா யூட்டிரைன் டிவைஸ். ஸோ நம்ம எந்த சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் கான்ட்ரசெப்டிவ்ஸும் பார்த்துக்கோங்க. நேச்சுரல் மெத்தடாக இருக்கட்டும், பேரியர் மெத்தடு, சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதெல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ். இப்போ இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே யார் காப்பர் ரிலீசிங் ஐயூடி. லிப்பீஸ் லூப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஐயூடி தான், ஆனால் இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெடிக்கேட்டட் ஐயூடிஸில் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா காப்பர் ரிலீசிங் கிடையாது. LNG-20 ப்ரொஜெஸ்டசாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைப்பில் வரும், ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸில் வந்துடும். மல்டிலோட் 375 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அண்ட் டின்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஓரல் கான்ட்ரசெப்டிவ், அதை நம்ம ஐயூடிஸ்ன்னு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே ஆன்சர் ஆப்ஷன் சி மல்டிலோட் 375. அது கூடவே பார்த்தீங்கன்னா
காப்பர் டி CuTன்னு கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று காப்பர் 7 Cu7ன்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே காப்பர் ரிலீசிங் IUD. இந்த காப்பர் இருக்கிறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸ்னால ப்ராப்பராக மூவ் பண்ண முடியாது, மோட்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணும், ஈவென்ச்சுவலாக ஸ்பெர்ம்ஸ் டீஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த காப்பர் ரிலீசிங் IUDயோட வேலை. ஸோ ஆன்சர் C. Which of the following is considered as in vivo fertilization? In vivo fertilization அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன் விட்ரோனா என்னென்னு தெரிஞ்சுக்கும். இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவுட் சைட் த பாடி நடக்கக்கூடியது தான் இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன் வைவோ அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். இன் வைவோ அப்படின்னா இன்சைட் த பாடி. ஓகேவா? ஸோ இன்சைட் பாடி நடந்தால் இன் வைவோ, அவுட் சைட் பாடி ஃபர்டிலைசேஷன் நடந்தால் இன் விட்ரோ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், செகண்ட் ஆப்ஷன் zygote intra-fallopian transfer, அண்ட் தேர்ட் ஆப்ஷன் IUT intra-uterine transfer. ஸோ இது எல்லாமே இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷனில் வந்துடும். அதாவது எம்ப்ரியோங்கிறது ஃபியூஷன் ஆனதுக்கப்புறமா மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஷன் ஆனதுக்கப்புறமா தான் எம்ப்ரியோ உருவாகும். அப்போ எம்ப்ரியோ உருவாகிடுச்சு, ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சு. எங்கே நடந்துச்சு? வெளியிலேயே நடந்துருச்சு. நடந்ததுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். நடந்ததுக்கப்புறமா அந்த மதருக்குள்ளே இந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அதான் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ZIFT ZIFTன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஜிஃப்ட்ன்றது ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். ஜைகோட்டாக உருவாயிடும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜைகோட்டுங்கிற சிங்கிள் செல்லை ஃபெலோப்பியன் டியூப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதாவது மதர்னால அந்த ஃபர்டிலைசேஷனை சப்போர்ட் பண்ண முடியாது, ஆனால் அவங்களால ஜைகோட்டை டெவலப் பண்ண முடியும். அப்படின்னா ஜைகோட்டாக வெளியிலேயே ஃபர்டிலைசேஷன் நடந்துடும். மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் வெளியிலேயே ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறமா அந்த ஜைகோட்டை கொண்டு போய் அந்த ஃபீமேலோடைய ஃபெலோப்பியன் டியூப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுதான் ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம். இன்ட்ரா யூட்ரைன் ட்ரான்ஸ்ஃபர்னு பார்க்கும்பொழுது இப்போ 8 பிளாஸ்டோமியஸ் அதுக்கு கீழே இருந்தது அப்படின்னா அந்த ஜைகோட்டை தூக்கிட்டு போயிட்டு, இல்லை அந்த பிளாஸ்டோமியஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஃபெலோப்பியன் டியூப்பில் ப்ளேஸ் பண்ணி பேபி டெவலப் ஆக வைக்கலாம். இதே வந்து 8 பிளாஸ்டோமியஸ்க்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னா, கிரேட்டர் தேன் 8 பிளாஸ்டோமியஸ் அப்படின்னா டைரெக்டாகவே இந்த 8 பிளாஸ்டோமியஸ்க்கு மேலே போன அந்த செல்ஸ் எல்லாம் யூட்ரைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகேவா? வெளியிலேயே 8 பிளாஸ்டோமியஸ்க்கு மேலே வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த செல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு, அதாவது அந்த ஜைகோட்டில் இருந்து எம்ப்ரியோனிக் எர்லி எம்ப்ரியோவை தான் சொல்லுவோம். எர்லி எம்ப்ரியோவை நம்ம என்ன பண்ணுறோன்னா டேரெக்டாக அவங்க அந்த மதரோடைய யூட்ரைனில் ப்ளேஸ் பண்ணி டெவலப் பண்ண வைக்கிறோம். அதுதான் வந்து இதில் நடக்கும் இன்ட்ரா யூட்ரைன் ட்ரான்ஸ்ஃபரில். வேறஸ் லாஸ்ட் கண்டிஷன் கேமெட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். கேமெட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல்னால கேமெட்டை மட்டும்தான் உருவாக்க முடியாது, மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன்லாம் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ கேமெட் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இன் வைவோ ஃபர்டிலைசேஷன் கீழே வரும். ஓகேவா? ஏன்னா அவங்க ஃபர்டிலைசேஷன் பாடிக்குள்ளே நடக்குது. என்ன நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்? ஜைகோட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, எம்ப்ரியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. நம்ம யாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்? வெறும் கேமெட்டை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். கேமெட்டை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பாடிக்குள்ளே தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கேமெட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். Which of the following sexually transmitted disease is completely curable through medication சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கானரியா. ஸோ கானரியான்ற இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியல் டிசீஸ். ஈஸியான இல்லை, மெடிகேஷன்ஸ் மூலயமா early-ஆகவே டிடெக்ட் பண்ணிட்டா நம்ம க்யூர் பண்ணிடலாம். ஆனால் ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஜெனிட்டல் ஹெர்பஸ், HIV-லாம் பார்த்தீங்கன்னா வைரல் டிசீசஸ். அவ்வளோ சீக்கிரமாக இதை க்யூர் பண்ண முடியாது, ஆக்சுவலாக க்யூர் கிடையாது. ஓகேவா? Which of the following are not acceptable grounds for the termination of pregnancy கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட் படி செல்ஃபாகவே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னன்சியை டெர்மினேட் பண்ணக்கூடாது. ப்ரெக்னன்சி டெர்மினேஷனாக அந்த ஃபீட்டஸை சாகடிக்கக்கூடாது, விச் மீன்ஸ் அபார்ஷன், செல்ஃபாக அபார்ஷன் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகேவா? அதுதான் வந்து இல்லீகல். லீகலாக பார்த்தீங்கன்னா இட் கேன் பி டன் பை ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ். அதுதான் வந்து மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட் சொல்லுது. மெடிக்கல் டெர்மினேஷன் அப்படின்னா அதாவது மெடிக்கல் சப்போர்ட்டோட அபார்ஷன் நடக்கணும் அண்டர் சூப்பர்விஷன் ஆஃப் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ், அதாவது டாக்டர்ஸ், ரெஜிஸ்டர்டு டாக்டர்ஸ். ஸோ இந்த ஆக்ட் படி எதெல்லாம் வந்து அக்செப்டபிள் கிரவுண்ட்ஸ், அதாவது எந்த ரீசன்ஸ்க்காக இந்த குழந்தையை அபார்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், இஃப் த கண்டினியூஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி இன்வால்வ்ஸ் ரிஸ்க் ஆஃப் த லைஃப் ஆஃப் ப்ரெக்னென்ட் விமன். இது ஒரு அக்செப்டபிள் கிரவுண்ட் தான். அந்த குழந்தைய அவங்க பேர் பண்ணுறதுனால அந்த விமனுக்கு அவங்களுக்கு லைஃப்க்கு ஏதாவது டேஞ்சர் இருக்குது அப்படின்னா அப்போது அந்த ப்ரெக்னன்சி பார்த்திங்கன்னா அபார்ட் பண்ணலாம், அதை டெர்மினேட் பண்ணலாம். ரெண்டாவது, இஃப் த கண்டினியூஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ரிசல்ட்ஸ் இன் த பர்த் ஆஃப் அ மேல் சைல்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா செக்ஷுவாலிட்டி ஆஃப் சைல்டு என்னவாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரிலாம் மெடிக்கல் டெர்மினேஷன் பண்ண மாட்டாங்க. மேல் சைல்டு, ஃபீமேல் சைல்டு, ரெண்டு சைல்டுமே நல்ல சைல்டு தான். ஸோ அதுக்காக தான் வந்து அபார்ட் பண்ணணுங்கிறது எத்திக்கலியும் தப்பு, லீகலியும் தப்பு. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதுக்கு. இது அக்செப்டபிள் கிரவுண்ட் பார்த்திங்கன்னா கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இஃப் த கண்டினியூஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி லீட்ஸ் டு ஃபிசிக்கல் ஹார்ம் டு த ப்ரெக்னென்ட் விமன். கரெக்ட். அந்த விமனுக்கு ஃபிசிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஹார்ம் உருவாகுது அப்படின்னா அப்போ வந்து மெடிக்கல் டெர்மினேஷன் கேரி அவுட் பண்ணலாம்.
லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். அந்த சைல்டே பார்த்தீங்கன்னா மென்டல் அப்நார்மாலிட்டிஸ் இல்லை ஃபிசிக்கல் அப்நார்மாலிட்டிஸில் சேர்ந்து பிறக்குது. ஸோ அந்த மாதிரியான அப்நார்மாலிட்டிஸோட சேர்ந்து பிறக்கிற அந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறது பேரண்ட்ஸுக்கு ஆஸ் பர் த ஆக்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. என்ன கேட்குறது, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் நாட் அக்செப்டபிள் கிரவுண்ட்ஸ். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். Amniocentesis is used to test the presence of certain genetic disorders. கரெக்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. அம்னியோசென்டசிஸ்ன்னு பார்க்கும்போது இது ரைட்டு தான். ஏன்னா அம்னியோசென்டசிஸ்னால் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட், அந்த ஃபீட்டஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சில அனாலிசிஸ் கேரி அவுட் பண்ணி நமக்கு ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அந்த ஃபீட்டஸ் கிட்ட. ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். And the second statement, amniocentesis is completely banned in India as it leads to female feticides. Completely banned கிடையாது. amniocentesis for detecting genetic disorders எல்லாம் பரவாயில்ல, லீகல். ஆனால் amniocentesis for sex determination, அதாவது அந்த டெவலப் ஆகிற ஃபீட்டஸ் மேலா ஃபீமேலான செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுறது இல்லீகல் in the case of India. ஸோ கம்ப்ளீட்லி பேண்டு கிடையாது. ஏ கரெக்டு, பி தப்பு. அண்ட் சி, usage of condoms is considered as one of the natural method of preventing conception. No, natural method கிடையாது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேரியர் மெத்தட் தான் சொல்கிறோம். ஸோ யூசேஜ் ஆஃப் காண்டம்ஸ் இஸ் அ பேரியர் மெத்தட். அப்போ சியும் தப்பு. தி வாசெக்டமி இஸ் டன் இன் மேல்ஸ் அண்ட் டியூபெக்டமி இன் ஃபீமேல்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். வாசெக்டமி வாஸ்ட் டிஃப்ரென்ஸாக கட் பண்ணுறாங்க. ஸோ அது வாசெக்டமின்னு வரும், மேல்ஸில் நடக்கும். டியூபெக்டமின்னு பார்க்கும்போது ஃபெலோப்பியன் டியூப்ஸை கட் பண்ணி டைப் பண்ணிடுவாங்க. ஸோ டியூபெக்டமி ஃபீமேல்ஸ் நடக்கும். ஏ கரெக்டு, டி கரெக்டு, அண்ட் பி அண்ட் சி தப்பு. ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். Which of the following methods are generally advised for the females as a terminal method to prevent any more pregnancies and has poor reversibility ன்னு சொல்கிறாங்க. poor reversibility ன்னு சொல்லிட்டாலே இது ஒரு ஃபார்ம் ஆஃப் சர்ஜிக்கல் மெத்தட். ஃபீமேல்ஸில் சர்ஜிக்கல் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய டியூபெக்டமி. ஃபெலோப்பியன் டியூப்ஸை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டுறதுனால என்ன நடக்குதுன்னா, கட் பண்ணி டைப் பண்ணிவிடுவாங்க. ஸோ தட் ஃபெலோப்பியன் டியூப்ஸ் வழியாக இந்த கேமெட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஸோ ஃபீமேல் கேமெட்ஸ்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகாததுனால உங்களுக்கு ஃபர்டிலைசேஷன் இருக்காது, இம்ப்ளான்டேஷன் இருக்காது, நோ மோர் ப்ரெக்னன்சிஸ். அண்ட் ஹேஸ் ஆல்சோ புவர் ரிவர்சபிலிட்டி. திரும்ப ரிவர்ஸ் அவுட் பண்ணி ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதெல்லாம் இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள்னு சொல்ல முடியாது. இட் இஸ் ஹேவிங் புவர் ரிவர்சபிலிட்டி. பாசிபிள் இருக்குது, பட் ரொம்ப டிஃபிகல்ட்டான கண்டிஷன். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அண்ட் நமக்கான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போது உங்களுக்கான கொஸ்டின்ஸ். அண்ட் உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் 5 out of 5 எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பினீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் another 25 questions சந்திப்போம். Until then, do take a very good care of yourself. And this is me, Bhayavatya Singh. Tata. Bye-bye.